நீங்கள் ஆன்மீகத்தை நோக்கினால் நாங்கள் ஆன்மீகம், நீங்கள் சமூகத்தை நோக்கினால் நாங்கள் சமூகம், நீங்கள் அமைதியை நோக்கினால் நாங்களும் அமைதி, நீங்கள் அரசியலை நோக்கினால் நாங்கள் அரசியல். தலைவா, நீங்கள் எதை செய்தாலும் அதில் உங்கள் பின்னே நாங்கள் அணிவகுப்போம். தாங்கள் எங்களுக்கு கொடுத்த முகவரியே எங்கள் மூச்சு உள்ளவரை உங்களுக்கு நன்றியோடு நாங்கள் இருப்போம் என்பது அதுவே எங்களுடைய பாதை. நீங்க இந்த அளவுக்கு என் மேல அன்பும் மரியாதையும் ஒரு பாசமும் வச்சுக்கிறதுனால தான் எனக்கு பயம். எது செஞ்சாலும் கரெக்டா ஒழுங்கா நல்லா செய்யணுங்கிறது. டெஃபினெட்லி நீங்க வச்சிருக்க ஒரு அந்த அன்புக்கு அது ஈடே கிடையாது. என்னால எதுவுமே கொடுத்தாலும் அது ஈடுபடுத்த முடியாது. அது பாப்போம், ஃபியூச்சர்ல என்ன செய்யலாம் சொல்லி எல்லாம் ஆண்டவர் இருக்கான், அவன் வழிகாட்டுவான், பாப்போம். தேனி மாவட்டம் ஜெய் புஷ்பராஜ். கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆசிய கண்டத்தில் எவருக்குமே கிடைக்காத மக்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற நிலையில் தங்களுக்கு கடவுள் கொடுத்த இந்த வரத்தினை வீணாக்கலாமா? டெஃபினட்டா வீணாக்க மாட்டேன். பட் அது எதுன்னு தெரியாது. டெஃபினட்டா நான் வீணாக்க மாட்டேன். மனதில் உறுதி, உடலில் வலிமை, எதையும் செய்யும் நம்பிக்கை, இத்தனையும் உள்ள 100 இளைஞர்கள் தேவை என விவேகானந்தர் கேட்டார். அப்பொழுது அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் தங்களுக்கு லட்சோப லட்சம் பேர் இவ்வளவு தொண்டர்கள் இருக்கிறார்கள். ஆகையால் தாங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம், எதை செய்தாலும் நாங்கள் வருகின்ற பாதை தங்கள் வழியில்தான். இல்ல, டெஃபினெட்லி அதுல சந்தேகமே இல்லை. நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் அதுக்கு தோல் பலமா இருந்து துணை வர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரியும். அதான் எனக்கு பயம். ஏன்னா ஒரு வழி நடத்தணும்னு சொல்லும் போது பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி. அதை கரெக்டா ஒழுங்கா அவங்க வழி நடத்தணும். இல்லைன்னு சொன்னா அமைதியா சைலண்டா இருக்கணும். இது எதுவுமே நம்ம கையில இல்லை. நான் முதல்ல எல்லாமே சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு ஆண்டவன் செயல். நம்ம பார்க்கலாம் என்ன நடக்கும். ஒன்னே ஒண்ணு எப்பொழுது முதல்ல சொல்றது, முதல்ல நம்ம ஃபேன்ஸுங்க, நம்ம ரசிகர்கள் வந்திருக்காங்க. நான் முதல்ல சொல்றது அதுதான். முதல்ல குடும்பத்தை பாருங்க, அப்பா அம்மாவை கவனிங்க, குடும்பத்தை கவனிங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் உங்களை கவனிப்பாங்க.